Hi friends, welcome to Fragrance of My Life. நம்ம புது கிச்சன்லேருந்து ஃபர்ஸ்ட் ரெசிபி ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது குல்குலியோட ஃபேவரட் ஜவ்வரிசி பாயாசம் தான் செய்ய போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஜவ்வரிசி ஒரு அரை கப் ஜவ்வரிசி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்படி அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி அமுங்கணும். அந்த அளவுக்கு ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. அரை கப் ஜவ்வரிசிக்கு அரை கப் சர்க்கரை, 2 கப் பால், 2 ஏலக்காய், தேவையான அளவு முந்திரி திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் நெய். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஊற வைக்கும்போது அதுக்கு மேலே 1 இன்ச் நம்ம தண்ணி இருக்கிற மாதிரி ஊற வச்சிட்டோன்னா அது கரெக்டாக அந்த 1 ஹவரில் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும் தண்ணியை. வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். 2 கப் தண்ணியை நான் ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே வெந்துடும். இது பார்த்திங்கன்னா இப்போ கண்ணாடி மாதிரி ஆகணும். நம்ம ஜவ்வரிசி கிச்சடி பண்ணும்போதே நம்ம சொல்லியிருப்பேன், கண்ணாடி மாதிரி ஆனால் தான் அது வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதம். தண்ணியில் ஜவ்வரிசி போட்டதுக்கப்புறமா கிளறி விட்டுட்டே இருங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு ஒட்டிக்கும் ஜவ்வரிசி, இல்லைனா ஒன்றோட ஒன்று கூட ஒட்டிக்கும். ஸோ கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது தனித்தனியாக உங்களுக்கு நல்லா கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணாடி மாதிரி மாறிட்டே வருது ஜவ்வரிசி. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினதுக்கு அப்புறமா, கண்ணாடி மாதிரி மாறினதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். 2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இது பாலில் வேகட்டும். இந்த பால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தண்ணி போடாமல் காய்ச்சின பால், அதுதான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி போட்டிங்கன்னா அந்த க்ரீமினஸ் போயிடும். ஸோ தண்ணி போடாத பாலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பாயசம் செய்யும்போதும் பார்த்திங்கன்னா பாலோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே போடணும். ஏன்னா அதுக்கப்புறமா அது இறுக ஆரம்பிச்சிடும், கெட்டி ஆகிடும். அதனால் ஜவ்வரிசி பாயாசமாக இருக்கட்டும், சேமியா பாயாசமாக இருக்கட்டும், அது கொஞ்சம் அந்த குவான்டிட்டி ஜவ்வரிசி சேமியா அது கம்மியாக தான் இருக்கணும். அரை கப் ஜவ்வரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 கப் பால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அரை கப் ஜவ்வரிசிக்கு அரை கப் சர்க்கரை. இப்போ சர்க்கரை போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அது அப்படியே பார்த்திங்கன்னா க்ரீமியாக ஆக ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே கொதிக்கட்டும். இது ரெடி ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம சைடில் முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். ஒரு குட்டி கடாயில் நெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் உருகுனதுக்கப்புறமா நம்ம முந்திரியையும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம திராட்சையை சேர்க்கணும். இப்போ நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம பாயாசத்தில் எடுத்து கொட்டிக்கலாம். என் பொண்ணோட ஃபேவரேட் இது. வீக்லி ஒன்ஸாவது எங்கள் வீட்டில் ஜவ்வரிசி பாயசம் செஞ்சுடுவோம். இப்போ இதை நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக வேணும், நல்லா ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்க்கலாம். இது சுட சுடவே சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி கூட குடிக்கலாம், நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும். ஜவ்வரிசி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் அவங்களோட ஃபேவரட்டாகவே மாறிடும். அதனால தான் குல்குலியோட ஃபேவரட்டும் ஜவ்வரிசி பாயாசம் தான். ஜவ்வரிசி உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி, நல்லதுங்க. ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நம்ம பண்டிகை நாட்களிலையும் நம்ம இந்த பாயசமே செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு, நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.